குடும்ப அட்டைதாரர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு செய்யாதவர்கள் நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது தவறான தகவல். ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு பணி தொடர்பாக உணவுத்துறை விளக்கம். குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக விரல் ரேகை சரிபார்க்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் சுற்றறிக்கை அடிப்படையில் விரல் ரேகை சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருவதாக அரசு விளக்கம். குடும்ப அட்டைதாரர்களின் கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் நீக்கப்பட மாட்டாது. உணவுத்துறை திட்டவட்டம். முன்னாள் தற்போதைய அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்க ஒப்புதல். தாமாக முன்வந்து விசாரித்த வழக்குகளை மீண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்க ஒப்புதல் அளித்தார் தலைமை நீதிபதி. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் எஸ்ஐ ரகு கணேஷ் ஜாமீன் மனு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழ்நாட்டில் ஒமைக்ரான் வகை கொரோனா கடந்த ஓராண்டில் அதிக அளவில் உருமாற்றம் அடைந்துள்ளது. அதிக பாதிப்பு இல்லை என்றாலும் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். பாஜக கூட்டணி தொடர்பாக அதிமுகவின் கதவு சாத்தப்பட்டு விட்டது. பாஜகவுடன் ஒரு காலத்தில் தோழமை, தற்போது அரசியல் ரீதியாக எதிரி. அதிமுகவுக்காக கதவு திறந்தே இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். ஆம்னி பேருந்துகளை சென்னை பெருங்களத்தூரில் பயணிகளை இறக்கிவிட மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் அரசு விளக்கம். கேரேஜ்கள் உள்ள கோயம்பேட்டில் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் கோரிக்கை. ஆம்னி பேருந்துகளின் வழக்கு நாளைக்கு ஒத்திவைத்தார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா. திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் காவல் 5வது முறையாக நீட்டிப்பு. வரும் 21ஆம் தேதி வரை காவலை நீட்டித்தது திண்டுக்கல் நீதிமன்றம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் டெல்லியில் இன்று போராட்டம். மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்திற்கு பல்வேறு கட்சிகள் ஆதரவு. பொய்களை பரப்புவதற்கு மட்டுமே பிரதமர் மோடி உத்தரவாதமானவர். மாநிலங்களவையில் காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான மல்லிகார்ஜுன கார்கே ஆவேசம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மீது விஷத்தை கக்கும் வகையில் பிரதமர் மோடி பேசியுள்ளதாக காங்கிரஸ் கண்டனம். பிரதமர் மோடியின் பேச்சு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கலங்கப்படுத்தி இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கண்டனம். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணிக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் சாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினரும் சமாஜ்வாதி கட்சியின் எம்பியுமான ஜெயா பச்சன் வலியுறுத்தல். இந்தியா கூட்டணிக்கு இறுதிச் சடங்கு செய்துவிட்டார் நிதிஷ்குமார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவரான ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம் விமர்சனம். படகு மூலம் குவைத்தில் இருந்து மும்பைக்கு சட்டவிரோத பயணம். கன்னியாகுமரியைச் சேர்ந்த 3 பேருக்கு வரும் 10ஆம் தேதி வரை போலீஸ் காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் முறைகேடு வழக்கு விசாரணையில் இருந்து முன்னாள் அதிபர் டிரம்ப் விலக்கு கோர முடியாது. எந்த ஒரு அதிகாரமும் டிரம்புக்கு பாதுகாப்பு கொடுக்காது எனவும் மேல்முறையீட்டு வழக்கில் அமெரிக்க நீதிமன்றம் திட்டவட்டம். அண்டார்டிகாவில் செயல்பட தொடங்கிய சீனாவின் குயின்லிங் ஆராய்ச்சி நிலையம். மனித குலத்தின் நலனுக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கும் புதிய ஆராய்ச்சி நிலையம் துணை புரியும் என சீன அதிபர் ஜின்பிங் பெருமிதம். வன்முறை, பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பாகிஸ்தானில் இன்று நாடாளுமன்ற தேர்தல். நாடு முழுவதும் 9,07,675 வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க ஏற்பாடு.
போலீசார், சிறப்பு ஆயுதப்படை வீரர்கள், ராணுவ வீரர்கள் என சுமார் 6,50,000 பேர் பாதுகாப்பு பணியில் தீவிரம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான அடுத்த 2 டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் விராட் கோலி விலகல் என தகவல். KL ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா அணிக்கு திரும்ப அதிக வாய்ப்பு. ராஞ்சி டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் நாளை தமிழ்நாடு, கர்நாடகா அணிகள் மோதல். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள போட்டியை காண பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம்.